விஜய் ஒரு நடிகர், நாங்கள் டாக்டர். விஜய்க்கு வாக்களிப்பவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்களா என்று தெரியாது எனவும், அதே நேரத்தில் 2026 தேர்தல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல். அதில் விஜய்க்கும் பங்கு உள்ளது என கூறியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன். கோவையில் இன்று நடைபெறும் மோடி தொழில் முனைவோர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார். தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மோடி தொழில் முனைவோர் எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளில் தான் கலந்து கொள்வேன். இது ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி. நாங்கள் மோடியின் தொழில் முனைவோர் திட்டத்தில் கலந்து கொள்கிறோம். அதே சமயம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் தொடர்ந்து வருகிறது. இதேபோன்று கவலை அளிக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் காசா போரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மோடிதான் காரணம் என்றும் கூறுகிறார்கள். இதிலிருந்து அவர்கள் அரண்டு போய் உள்ளார்கள் என்பது தெரிகிறது. தமிழுக்கு நாங்களும் தான் சொந்தக்காரர்கள், தமிழுக்கு நீங்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் என்று கூறுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சி ஒன்று இருந்தது. தேர்தல் ஆணையத்தால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சிகளில் 42இல் ஒரு கட்சியாக அதனை நீக்கி உள்ளார்கள். திராவிட கட்சிகளுக்கு எதிராகத்தான் அரசியல் வாழ்வை கொண்டு வருவேன் என்று கூறிய அவர், திமுக எதை கூறுகிறதோ அதனை கேட்க வேண்டும். அவருக்கு ஒரு MP பதவி கிடைத்தவுடன் திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார். கமல் திமுகவுடன் கட்சியை இணைத்தார் என்றால் பாஜகவுடன் சரத்குமார் அவரது கட்சியை இணைத்திருக்கிறார். சரத்குமார் எங்களுடன் கட்சியைத்தான் இணைத்தார். ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சி என்று சொல்லி ஒரு MP பதவியை வாங்கி உள்ளார்கள். கமல் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரா, உறுப்பினரா அல்லது திமுகவின் தலைவரா, உறுப்பினரா? கமலுடைய கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. அதையும் சரத்குமார் கட்சியையும் எப்படி ஒப்பிட முடியும்? விஜய் ஒரு நடிகர், நாங்கள் மருத்துவர்கள். விஜய்க்கு வருபவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்களா என்று தெரியாது. தேர்தல் வரட்டும், அதனை பார்த்து கொள்ளலாம். ஆனால் வேடிக்கை பார்ப்பதற்கு கூட்டம் வரும். எங்களுக்கு கூட்டம் வரவில்லை என்று சொல்ல வேண்டாம். கட்சி தலைவராக விஜய் தற்பொழுதுதான் அரசியலுக்குள் வந்துள்ளார். அரசியலில் போராட்டங்களை அவர் நடத்தியது கிடையாது. திமுகவிற்கு அவர் சவாலாக இருக்கட்டும். திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பை அவர் தீவிரப்படுத்தட்டும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கடமை எங்களுக்கும் உள்ளது, விஜய்க்கும் உள்ளது. தற்பொழுது நடப்பது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை விஜய்க்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவர் யார் வீட்டுக்குள் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் வெளியில் அனுப்ப வேண்டும். அப்படி பார்த்தால் சட்டமன்ற தேர்தலில் கோட்டைக்குள் அமர்ந்திருப்பது திமுக தான். அவர்களைத்தான் அனுப்ப வேண்டும். விஜய் வாக்கு சதவீதத்தை பிரிக்கலாம். விஜய் எடுக்க போவது திமுக கூட்டணி ஓட்டுக்களைத்தான். திமுகவை எதிர்ப்பதில் நியாயம் உள்ளது. ஆனால் ஏதோ பாஜகவையும் ஏதோ தொடுவோம் என்றுதான் பேசுகிறார். அது வேண்டாம். 2026 தேர்தல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல். அதில் விஜய்க்கும் பங்கு உள்ளது. திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள், திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் கூட்டணிக்கு வரலாம். அதே சமயம் இந்த கூட்டத்திற்கு வலு சேர்க்காமல் இருப்பவர்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நான் யாருக்கும் அழைப்பு விடவில்லை என்றும் திமுகவை தோற்கடிப்பது அனைவரது கடமை என்றார்.